என்ன ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோட சத்தம் கேட்குதா? இன்னைக்கு காலையில் நீங்கள் வீட்டில் பவர் கட்டுங்க, அதாங்க கரண்ட் போயிடுச்சு. ஃபேனும் இல்லை, ஃபோனில் சார்ஜும் இல்லை, சரி டிவி பார்க்கலான்னா கரண்டும் இல்லை. என்னெல்லாம் பண்ணலான்னு போதா வெளியில் போகலான்னு முடிவெடுத்தோம். அப்படி வந்த இடம் தான் இந்த இடம். இத்தனை நாளாக எங்கட ஊரில் தாங்க இந்த இடம் இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்ததே இல்லை பாருங்க. பவர் கட் ஆனால் தான் நமக்கெல்லாம் இயற்கையோட அருமை தெரியுது. சும்மாலாம் சொல்லக்கூடாதுப்பா, இடம் சூப்பர், வேறு லெவல். அந்த காலத்துலலாம் இப்படி தானே இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே வேறு லெவலில் இருந்திருக்கும் இல்லையா? நானும் டைம் ட்ராவல் மிஷினில் கண்டுபிடிச்சி 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு பழைய காலத்தில் வாழ்ந்த அதே வாழ்க்கையை நானும் அணுவாக அனுபவித்து வாழ போகிறேன். இல்லையே, எங்கேயும் இடிக்குத. என் வேலைக்கு நானே ஒலை வைக்கிற மாதிரி இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லாம் இல்லாமல் இருந்திருந்தா என் யூடியூப் சேனல் இருக்காத. ஒரு பேராசை அவனு சொல்லட்டா, யூடியூப் இருக்கணும், அதில் என் யூடியூப் சேனல் மட்டும் இருக்கணும். எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லோரும் என் வீடியோஸை மட்டும் பார்க்கணும். இது கொஞ்சம் ஓவராக இல்லை? இருங்க, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன். ஓ மாமா, ஓ அண்ணா, மீன் பிடிப்பவரே, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? ஒருவேளை காது கேட்க இல்லையா? இல்லை நான் பேசுகிற மொழி தெரியலையா? இந்த குளத்தில் முதல்ல இருக்கான்னு கேட்டு அவர்கிட்ட டவுட் கிளியர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் அவர்கிட்ட இந்த குளத்தில் முதல்ல இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் ஆமை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் என்ன கலாய்க்கிறாரா, இல்லை முதல்ல இல்லைங்கிறத மாற்றி சொல்லிட்டு போகிறாரா? சரி, எதுவோ, முதல்ல இல்லைன்னா மட்டும் நம்ம என்ன குளத்தில் இறங்கி மீன் பிடிக்கவா போகிறோம்? வேலையில் நின்று ரசிக்கத்தான் போகிறோம். அதுக்கு முதல்ல இருந்தால் தான் என்ன, இல்லாட்டி தான் என்ன? வந்ததுல இருந்தே என் கண்ணில் ஒரே ஒரு மரம் மட்டும் நல்லா தென்பட்டுக்கிட்டே இருக்குது. அது இருக்குது, அந்த ஆலமரம். அதான், அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு கதை மட்டும் நல்லா ஞாபகம் வருது. நான் அந்த கதையை சொல்லட்டா? ஒரு நாள் ஒரு வழிப்போக்கர் வீதி ஓரமாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு களைப்பு வரவும் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்தாராம். அப்போ மேலே பார்த்தாராம், ஆலமரத்தில் பழங்கள் இருந்ததாம். அப்போ அது ரொம்ப குட்டியாக இருந்ததால் இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோ சின்ன பழம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாராம் மரத்துக்கு கீழேயே. அப்போ அவர் தூக்கத்தில் இருக்கும்போது மேலே இருந்து ஒரு ஆலம்பழம் அவர் மேலே விழுந்துச்சான். அந்த பழத்தை எடுத்து பார்த்தவர் கையில் நினச்சாரா, அப்பாடா, ஏதோ இந்த சின்ன பழம் இருந்ததால நான் தப்புனேன். இதே பூசணிக்காய் மாதிரி பெருசாக இருந்திருந்தா இந்நேரம் என் தலை என்னவாயிருக்கும் அப்படின்னு நினச்சாராம். அதாவது அப்படி இருக்கிறது தான் இயற்கையோட அழகு. எங்கள் கூட முக்கியமான ஒரு விஐபி வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போமா? இவங்க தான் ஃபாத்திமா ஷஹீன் ஃபலக். இவங்க இருக்காங்களே, பார்க்கத்தான்ப்பா இப்படி, ஆனால் அவங்க எடுக்கிற சிக்கலாக இருக்கே. மேடத்துக்கு ஃபேன் இல்லாமல் வீட்டில் இருக்கேலாம் தான். காத்தோட்டமாக எங்கேயாவது போகணும்னு இருந்தாங்க. மேடம் கத்தினா அப்பா விடுவாரா? மகளுக்காக வேண்டி அப்பா தூக்கிட்டு வந்துட்டார். நான் கூட இது ஒரு வகையில் நல்லது தான் நினப்பேன். அடிக்கடி நானும் சஹின்ற காதில் ஊதுவேன். எதுக்காவது ஒன்று வெளியில் போகலான்னு அடம்புடி சஹிண்டு. அவசாட்டில் நானும் வெளியில் வரலாமே, இப்படியெல்லாம் இயற்கையை ரசிக்கலாமேன்னு நான் வந்து சஹினை ஏற்றி விடுவேன். இது ரகசியம், சொல்லிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலான்னு கொஞ்சம் தூரம் போனோம். இந்த இடத்த பார்க்கல எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நடுக்காட்டில் தனிமை வந்ததே. சரி, எத்தனையோ பேர் திட்டுறீங்கன்னு மட்டும் விளங்குது. நான் படிக்கையில் பாட்டை போடுறேன், சேர்ந்து கேட்போம் வாங்க. தனிமை வந்ததே, அழகிய ஆசை உணர்வு தந்ததே, உலகம் மாறுதே, உயிர் சுகம் தேடுதே, இளம் வெயில் தோடாமல் பூக்கள் மொட்டாக ஏங்கும் பூங்காடுடி, புது வேர்கள் கை சேர்த்து பச்சை நீர் கோத்து சூழும் ஏகாந்தொழி. என்ன பாட்டெலாம் கேட்டு முடிச்சா? உங்களை எத்தனை பேருக்கு இப்படி இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேர் ஊரில் இப்படி இடமெல்லாம் இருக்குது? உண்மையை சொல்லணுன்னா இப்படி இடங்களுக்கெல்லாம் வந்தால் நேரம் போகிறதே நமக்கு விளங்காது தானே. நேரம்னு வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு உங்ககிட்ட கேட்கட்டா?
கடிகாரம் இருக்குது தானே, கடிகாரம் அதாங்க க்ளாக்கு. இந்த க்ளாக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த நேரம் எதை பார்த்து சரியான நேரம் வச்சுருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவளோட காத்துட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ எண்டுக்கு வர டைம் ஆகிட்டு, அதுக்காண்டி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடைசியாக லாஸ்ட்டாக அவங்களுக்கு சின்னதாக ஒரு குட்டி ஒரு வீடியோ எட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன வீடியோ இதுதான் பாருங்கள். மிஸ்டருக்கு சின்ன பிள்ளை ஆசை வந்துட்டு ஆலமரத்தை கண்டதும் தொங்கி விளையாடுறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா.